இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விளக்க உரையாற்றுவதற்காக தமிழ் தேச கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் நத்தம் பூமி அம்பலம் அவர்கள் இருக்கிறார். வடமதுரை நகர செயலாளராக தமிழ் தேசம் கட்சியில் எங்களோடு பயணிக்கக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களது இல்லத்தில் சமூக விரோதிகள் சிலர் மண்ணெண்ணெய் குண்டு வீசியதாக அன்றைக்கு இரவு, அதாவது கடந்த 26ஆம் தேதி நைட்டு 11:48க்கு மண்ணெண்ணெய் குண்டு வீசியிருக்காங்க. இது தொடர்பா காவல்துறையில தகவல் தெரிவித்ததுக்கு அப்புறம் அண்ணா சொன்ன மாதிரி 2 மணிக்கு வந்து விசாரணை தொடங்கிய காவல்துறை இதுவரையில் அவர்களை சிறைப்படுத்துவோமா வேண்டாமா என்ற சிக்கலிலே சிந்தனையிலே ஓடிட்டு இருக்குதான். இங்க வந்திருக்கப்ப தகவல் சொன்னாங்க. நாங்க 3 மணிக்கெல்லாம் வந்தோம். அப்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க, இவங்களை ரிமாண்ட் பண்ணுவோமா வேணாமான்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காவல்துறை இருக்கிறதுல பெரிய குற்றம் பாத்துக்கணும்னா இந்த குண்டு போற விஷயம் தான். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இல்ல எந்த நாட்டுல எடுத்துட்டாலும் குண்டு போடுற விஷயம்னாலே அது பெரிய விஷயம். அது மண்ணெண்ணெய் குண்டா இருந்தானே இல்ல வெடிமருந்து குண்டா இருந்தானே, குண்டு வீசணும்னா அவன் முடிவு எடுத்துட்டு வீசிட்டான். இன்னைக்கு மண்ணெண்ணெயில வீசுறான், நாளைக்கு பெட்ரோல்ல வீசுவான், நாளைக்கு வெடிமருந்த வச்சு வீசுவான், என்ன வேணாலும் பண்ணுவான்ல. அப்ப காவல்துறை அண்ணா சொன்ன மாதிரி இவனை ரிமாண்ட் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. இவனை குண்டர் தடுப்பு காவலில் வைக்க வேண்டுமா வேணாமா, இதைத்தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். இதுலயுமே சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இதற்கு முன்னதாக பல முறை இவர்கள் ஒரு குடும்பமா அந்த தெருவில் இருக்காங்க. ஒரே ஒரு குடும்பம், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரே குடும்பம் இருக்காங்க. தொடர்ந்து இவர் ஒரு பச்சைகளை போட்டுதான் வியாபாரம் பார்த்து அந்த வீடு வாங்கியிருக்காரு. இவங்கள மாதிரி கஞ்சா வித்தோ இல்ல 2ஆம் நம்பர் தொழில் செய்தோ அவர் வீடு வாங்கல, அந்த புல்லட் வாங்கல. எங்கோ சிவகங்கை மாவட்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அவர் புல்லட் வாங்கி ஓட்டுனதுனாலதான் கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு. அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே வாய் திறந்து பேசினாங்க. அதே குற்றச்செயலால் தான் இதையும் பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஒரு நீதி, மற்ற சமூகங்களுக்கு எல்லாம் ஒரு நீதி என்று சொன்னால் இந்த நாட்டில் எதற்காக சட்டம் இருக்கிறது, எதற்காக அரசாங்கம் செயல்படுகிறது? அது சாதியை பார்த்து ஒடுக்கினான் என்று சொன்னால் இங்கு இவர்களுடைய சொந்த முயற்சியில் உழைத்து முன்னேறி கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த சமூக விரோத கும்பல், அந்த குண்டர்கள் இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்கள் மீது ஒரு சாதிய ஆதிக்கமான ஒரு அடக்குமுறையான செயலை ஈடுபட வேண்டும்னா அந்த பெட்ரோல் குண்டை சும்மா சாம்பிளுக்கு போட்டு போயிருக்காங்க. அது வீச நடத்தா எங்க வேணாலும் வீசிப்பாங்க, என்ன நினைச்சு வீசினான்னு தெரியல. அப்ப காவல்துறை இதெல்லாம் கவனத்தில் எடுத்து முறையா விசாரித்து இதற்கு பின்னால் யார் யார் செயல்படுகிறார்கள். இப்ப பெட்ரோல் குண்டை போடுறான்னு சொன்னா சாதாரண இங்க இருக்க சராசரி இளைஞர்கள், பெரியோர்கள் இல்ல எந்த ஒரு அரசியல் அமைப்புகள்ல எதுல இருக்கக்கூடியவங்களும் சும்மா எல்லாம் போட்ட முடியாது. அதற்கு முன்கூட்டிய தயாரிப்பு வேலைகள்லாம் நடந்திருக்கும். எப்படி அங்க போகணும், எப்படி இந்த பெட்ரோல் குண்டை தயாரிக்கணும், அதை எப்படி வீசினா எப்படி வெடிக்கும், இல்ல ஒழுங்கா வீசலாம்னா நம்ம மேலேயே வெடிச்சிருமா, இது மாதிரி நிறைய செயல்களை திட்டம் தீட்டி இருப்பாங்க. இந்த திட்டம் தீட்டினப்பலாம் காவல்துறை என்ன செஞ்சுச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர பின்னாடி இருக்கிறது சந்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர பின்னாடி சுத்தி போனாதான் என்ன சொன்ன மாதிரி 500 மீட்டர் ஸ்டேஷனுக்கு பின்னாடி சென்று அந்த சந்து. அப்ப காவல் நிலையத்திற்கு பக்கத்திலேயே ஒருத்தர் பெட்ரோல் குண்டை வீசிட்டு போறானா இந்த தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கின்றத பாத்துக்கங்க. எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த 6 மாத காலத்துக்கு மக்களுக்கு இந்த 4 வருஷத்துலயுமே எது கண்டுக்கலாம், அது வேற. இந்த 6 மாதத்துல என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஸ்டாலின் சொன்ன மாதிரி 2.0 அப்படின்ற திட்டத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி அடுத்து நிறுவனன்ற அடுத்த கட்ட முயற்சிக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல மக்கள்
தங்களோட விவசாயம் எல்லாம் உழைச்சு பெற்ற நெல் மூட்டைகள் தண்ணியில ஊறி போனான்னு யாரு வேணாலும் வெட்டுப்பட்டு செத்தான்னு கடந்த ஒரு மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 530 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்கு தமிழகத்துல. ஒரு மாதத்துல மட்டும் 22ஆம் தேதி வரைக்கும் மட்டும் 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 530க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது? சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கக்கூடிய காவல்துறை மந்திரி யாரு? முதலமைச்சர். இதை தவிர மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கறதுனாலதான் தன்னுடைய காவல்துறை மந்திரியை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்கிறான்றது தெரியாது. இதுல டிஜிபி இருக்காங்கன்னா டிஜிபிக்கு கீழே என்ன நடக்குது, இங்க இருக்கக்கூடிய எஸ்பி ரேஞ்சுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாம தான் இருக்காங்க அவருக்கு. காவல் நிலையத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லி வடமதுரை போஸ்டர் ஒட்டிட்டாங்க, உள்ள மனுவும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லி வர்ற தகவலும் கொடுத்துட்டாங்க. ஐயா அங்க நிக்கிற ஒரு எஸ்ஐ சார் கேட்கிறாரு, இங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. காவல் நிலையத்துக்கு போனா காவல் நிலையத்துல யாருமே இல்ல. திடீர்னு ஒருத்தன் விரட்டி கொண்டு வெட்ட போறான்னு சொல்லி ஸ்டேஷனுக்குள்ள போந்தா கூட இங்க காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இல்ல. இங்க ஒரு நாள் இல்ல, ஸ்டேஷனுக்குள்ளேயே வெட்டி கொண்டாலும் அங்க கேட்கறதுக்குலாம் ஒருத்தர் கூட இல்ல. நாங்க இங்க போயிட்டு தான் வரோம், ரிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி வேணாம் ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வச்சிடலாம், அடுத்த குண்டத்தடுத்த காவல்ல கைது செய்யலாம்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி போயலாம் அப்படின்னு இருக்கப்ப சரி காவல் நிலையத்துல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு போய் விசாரிப்போம்னு போனா ஒரு ஈக்காக்கா கூட இல்லைங்க, ஒரு ஈக்காக்கா கூட இல்லைங்க. அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த காவல்துறை எப்படி காப்பாத்தும்? சும்மா இங்க மொக்கல போய் நின்னா போதுமா? நைட் ரவுண்ட்ஸ் போட்ட காவல்துறை எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒண்ணு தெரியாத அப்புறம் நீங்களே சரக்கு விக்க விட்டு என்ன புடிச்சிட்டு வருவான், அவனை புடிச்சு 10,500 போடுறதும், இல்ல ஏதாவது விவசாயி கூலி வேலைக்கு போயிட்டு வருவா ஹெல்மெட் போடலாம்னு சொல்லி அவனை பிடிச்சி ஃபைன் போடுறதும், ட்ரிபிள்ஸ் வந்தான்னு சொல்லி ஃபைன் போடுறதும் உங்களோட வேலையா? மாச கடைசியில அந்த 5 நாளைக்கு ஃபைன் போடுறது மட்டும் தான் காவல்துறையோட வேலையா? யார்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கணுன்றதா உங்களோட வேலையா? கஞ்சா வைக்கிறவன்ட்ட சரக்கு வைக்கிறவன்ட்ட எவ்வளவு மாசம் 5ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு நிதியை நம்ம பெறணும், இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு, எஸ்ஐக்கு எவ்வளவு, எஸ்பிக்கு எவ்வளவு, டிஎஸ்பிக்கு எவ்வளவு, கீழே இருக்க பிசிக்கு எவ்வளவு வாங்குறது உங்களோட வேலையா? மக்களுக்காக பணி செய்வதற்காக இந்த மக்களோட பாதுகாப்பு அரணாக நீங்க இருக்குன்னு சொல்லுங்க. காவல்ன்ற ஒண்ணு ஒரு பெயர் வச்சு காவல் பணிக்கு எங்களோட சம்பளத்துல எங்களோட வருமானத்துல உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அந்த பணிக்கு வேலைக்கு வச்சிருக்கோம். அப்ப மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் பொறுப்புணர்வே இல்லாம பேசுறது எந்த விதத்திலும் நியாயமே தெரியல. உள்ள போய் கேட்கிறேன், யாரோ அன்யூனிஃபார்ம்ல இருக்காரு, கேட்டா ஏட்டையாடுறாரு. அன்யூனிஃபார்ம்ல காவல் நிலையம் தெரியல. உள்ள இருக்க 5 பேரை 3 பேரை இருக்காங்க, 3 பேருமே அன்யூனிஃபார்ம். எப்படிங்க காவல்துறையில எல்லாருமே யூனிஃபார்ம் போடாம தான் உள்ள ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பீங்களா? இல்ல யாரு வேணாலும் யூனிஃபார்ம் போடாம உள்ள வந்து உட்கார்ந்து போலீஸ் சொல்லிக்கலாமா? என்ன நடக்குது காவல்துறையில? ஆமா, வடமதுரையில மட்டும் சொல்லிக்கலாம இருக்கு. இந்த டிஎஸ்பி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த எஸ்பி ரெண்டுல அவரு சார் நல்லா டாக்டரேட், என்ன பண்றாங்கன்னு தெரியல. சிசிடி கேமராவில எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. கேட்டா இங்க இருந்து ஹெட் ஆபீஸ்ல சென்னையில இருந்தே பாப்போம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை பாப்பாங்கன்னு தெரியல. உள்ள வச்சுதான் பணம் எல்லாம் கொடுக்குறாங்க, 5000 10,000 சொல்லி. அதனால காவல்துறையில இவ்வளவு பெரிய குறைகள்லாம் இருக்குது. நீங்க பணம் வாங்குங்க, என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியாம இல்ல. இதையும் தாண்டி வாங்குற சம்பளத்துக்கும் இவங்க லஞ்ச பணம் வாங்குறீங்க பாருங்க, இதையும் வாங்கிக்கிட்டு கூட இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற துளையும் எண்ணம் இல்லாம தான் நீங்க இருக்கதான் பாக்குறோம். கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணா வந்திருக்காங்க, மாநில பொறுப்பாளர் வந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய இங்க இருக்கவங்க நிர்வாகிகள் மட்டும்தான். மக்களை யாரும் அழைச்சிட்டு வந்தாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு? அப்போ ஒரு அமைப்போட ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள் காவல் நிலையத்துல போய் கேட்கிறப்ப இப்படி ஒரு அலட்சியமான பதிலும், இங்க இருக்கக்கூடிய அலட்சியமான அதிகாரி எஸ்ஐ அவர்களும் அலட்சியமான பதில் சொல்லும் போது எப்படி இங்க பாதுகாப்பு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. தயவு செய்து இதற்கு அடுத்தாவது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் மாத்திக்கங்க. கண்டிப்பா இல்லாம மாத்த வைப்போம். அதே மாதிரி இந்த குண்டு வீசம் நினைக்கிறவன் இவங்க வந்தவனே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா மண்ணெண்ணதான் சொல்லி. நான் பார்த்த வரைக்கும் மண்ணெண்ணையில 10 வருஷம்னா எரியும், டம்முன்னு வெடிக்காது.
சாம்பிள் கூட இவனை ஊத்தி பத்த வச்சு பார்த்தாதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்ணெண்ணெய் கேனு வெடிக்காது. அந்த சிசிடி கேமராவுடைய அந்த பெட்ரோலா மண்ணெண்ணெயா தெரியல, வீசின உடனே டம்னு சிசிடிவி சவுண்ட் அவ்வளவு பயங்கரமா கேக்குது. ஆனா பெட்ரோல் வீசும் போதுதான் அது 100 ml இருந்தா கூட டம்னு அந்த சவுண்ட் வரும். இது கூட காவல்துறை அதிகாரிகள் தெரியாம இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஒவ்வொன்றையும் மலை மாற்றுறது. பெட்ரோல்னா கொஞ்சம் பெருசா நினைச்சுக்குவாங்க, மண்ணெண்ணா சும்மா சாதாரணமா நினைச்சுவாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு திட்டம் திட்டிக்கிறதா அந்த காவல்துறை. வேற எங்கேயாவது நடந்திருந்தா நேரம் பெரிய பரபரப்பான நியூஸா இருக்கும். அப்ப இதற்கு பின்னால் அரசியல்வாதிகளோட சரிவேலை இருக்கும்ன்ற ஒரு ஐயப்பாடு வருகிறது. இதற்கு பின்னால் யார் இருந்தாலும் பரவாயில்ல, முறையா விசாரிச்சு இன்னும் ஒரு நபரை கைது பண்ணாம இருக்காங்களா, சென்னையில இருக்கதா சொல்றாங்க. அந்த நபரையும் கைது செய்து 3 பேருமே குண்டர் தடுப்பு காவலில் வைக்க வேண்டும். இவன் போனா 15 நாள்ல வந்துருவான்னு சொன்னா நாளைக்கு வந்தோம்னா அருவாள் எடுத்து வெட்டுவான், இல்ல இன்னும் மிகப்பெரிய பொருட்களை வச்சு கூட பாதிப்புகளை அந்த ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு போக விட மாட்டோம். எங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கான பாதுகாப்பு என்ன கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காவல்துறை கவனத்தில் எடுத்து, ஏதோ போனா வந்தான், விருந்தாளிக்கு போன மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி 15 நாள்ல வந்தான், மீண்டும் தவறு நடக்கும். அதனால குண்டர் தடுப்பு காவலிலே கைது செய்ய வேண்டும் என்பதனை சமநீதியார் அவர்களின் வேண்டுகோளாகவும் தமிழ் தேச கட்சியின் வேண்டுகோளாகவும் இங்கு வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களின் ஒற்றை கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை வைக்கணும். காவல்துறை இந்த கவனத்தில் எடுத்து நிச்சயமா குண்டர் தடுப்பு காவலிலே கைது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.